என்னடா சிரிக்கிறீங்களா? ஆஹா. ஓ! ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்களா? என்னடா பேசிக்கிறாங்களா? நம்மள பத்தி பேசுறாங்க. ஆ, ஆ, பேய் ஓட்டுறது, பொய் பொய்யான பேயெல்லாம் ஓட்டுறான்னு பேசுறாங்களா? டேய் என்னடா பண்றது? எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிறது? ஏன்டா டேய் பாத்தா எனக்கு பேசுறாங்களாமே எங்களைய. நான் நல்லதாண்டா பண்ணேன். அப்ப ஏதோ காசுக்காக கூப்பிட்டு என்னமோ எங்க வாயில வந்து உளறிக்கிட்டு இருந்தோம். அது தப்புன்னு ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ! நான் இனிமேல் செய்ய மாட்டேன்டா அத. வேண்டாம் இந்த இதே வேண்டாம். அப்புறம் ஆ ஜானகி எங்க போயிட்டா? வேகமா கூடிட்டாளா? அட கழுவி என்ன நல்லா சொல்லு. காது கேட்க மாட்டேங்குது எனக்கு. ராணி ஜானகி. ஆனா அந்த வடப்பேட்டி ஜானகி இருந்தாலும் அவ எங்க போயிட்டா இப்ப? ஆ, ஆ, காட்டுல 6 மணிக்கு தான் போனா. அது என்ன பேர் தப்பா போச்சு? ஐயோ! டேய் இது என்ன சொல்றது? இப்படி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிற? ஆ, காட்டுல ஆடு மேய்ப்பாங்க, மாடு மேய்ப்பாங்க, பாப்பாங்க. அதெல்லாம் ஒரு பேச்சா? ஆ, களவட்ட போய்கிட்டு இருந்தா, தோட்டங்காட்டுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தா, இல்ல வீட்டு வேலைக்கு போய்கிட்டு இருந்தா, இதனால என்ன தப்பா போச்சு? ஜானகி நல்லா தானே பண்ணிட்டு இருந்தா? நல்லா தான் பண்ணிட்டு இருந்தா. யார் வீட்டுல சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்கிறா? அதனால என்ன தப்பா போச்சு? அதுக்கு போய் இப்ப பொறணி வச்சு கிடக்குறீங்க எல்லாரும். என்னது? எங்க வீட்டு சைக்கிளா? அவன் புஜால டேய் கொஞ்சம் அப்ப நீ எங்கடா நம்ம வீட்டு சைக்கிள் போயிச்சாம்டா. ஆனா டே கஸ்மா புடிச்சு நீ எங்கடா போயிட்ட? ஐயோ! நீங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நாங்க முடியலையே. ஆ சரி. ஜானகி எங்க போயிட்ட இப்ப? ஆ ஜானகி ஒழுக்க 2 ஆடு 2 நாள் வெள்ளாடு வச்சு மேய்ச்சிட்டு இருந்தா அவ்வளவுதான். வேற என்னத்த பண்ணிடுவா போய்? அவ பாவம் செவனேன்னு கஞ்சி குடிச்சிட்டு அவ பாட்டு இருந்தா. புருஷன் போயிட்டு போறா. அவ நல்லா தானே பொழைச்சிட்டு இருக்கிறப்போ. ஆ கண்ட கண்ட பசங்க அப்ப பொண்ணுட்டு இருந்தா அப்படித்தானே வீசுவாங்க 4 கல்ல வீசினா எடுத்து பக்கத்துல ஓட்டு வைக்கிற ஒரு வீடு கட்டிக்கலாம். கல்லு வீசுறாங்க கல்லு. புரியுற மாதிரி பேசுங்க. கல்ல எடுத்து வீசினா அழிப்பு வைங்க எல்லாம். இந்த காலத்துல கல்லு செங்கல் கிடைக்க மாட்டேங்குது. வீடு கட்டுறது அந்த கல்ல ஏறி ஒவ்வொரு வீட்டுல போறது வேஸ்ட் போடுறாங்களா அந்த கல்ல போயிட்டு வைங்க ஒரு வீடே கட்டிடலாம். நீங்க காசு ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க வேக்கம் இல்லாம. குஞ்சாமணி பையன் கட்டவனா? அப்படி ஒய்யால என் வீட்டுல வேலை செஞ்சுட்டு குஞ்சாமணி அவ எப்படி கட்டவன்னு சொல்லுவீங்க நீங்க? ஓட்டன்னு வச்சுக்கோ மரியாதை இல்லடி. என்ன குத்திரு நான் கேக்குறீங்கன்னா குஞ்சாமணி நல்லவன் இல்லையா என்ன? ஜானகி கிட்ட போய் பேசினா குஞ்சாமணி வரத்து கேக்குறவன். ஏய் குஞ்சாமணி வாட கரும் பிடிச்சினாயா வேதாள முருங்க மரம் எது மாதிரி ஏறிக்கிட்டு குஞ்சாமணி எங்கடா போயிட்டேன்? ஆளுங்கான ஒன்னுங்கான குஞ்சாமணி அங்க போயிட்டேன்னு எனக்கு தெரியுமா? டேய் இப்ப குஞ்சாமணி கூட்டிட்டு வர எங்கடா போயிட்டா? ஜானகி கூட போய் பேசிட்டு இருக்கானா? ஐயோ என்னமே எங்க ஊர்லயே வந்து கூட்டு போடுறாங்களோ. ஐயோ கந்தசாமி கதை பேசி கடைசியில எங்க கதைக்கே உழ வச்சுட்டாங்களா? இப்படியே உழ வச்சுட்டாங்களா? தங்க இங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்குது. ஏன் ஜமி? அச்சோ பரவாயில்ல இருக்கட்டு. நான் வந்தா கேக்குறேன். ஜானகிக்கு குஞ்சாமணிக்கு என்னடா பேசுறீங்க? உன்னை ஊர்ல இப்படியே பேசிக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறணி பேசிக்குவீங்களா? யாரோ ஒருத்தர் வளர்ந்துட்டு போறாங்கடா. ஏன்டா இப்படி நல்லா பொழைச்சிட்டு போறாங்கடா. குஞ்சாமணி ஜானகி நல்லா பொழைச்சிட்டா. கல்யாணம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா. அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நல்ல பையன்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஆஹ் கந்தசாமி இந்த வகை உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் நான் தப்பா பெறல. நீ வந்து பொழுதுக்கு கல்யாணமா பண்ணிட்டு இருக்க முடியுமா? உனக்கு சுப்பாத்தா இருந்தால சுப்பாத்தா 3 குழந்தை. அது இல்லாம ராமாத்தா வந்தா அதுக்கு ஒரு குழந்தை 4 கிடக்குதுல. நீ இன்னும் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டுன்னு கட் பண்ணி விட்டுரு உனக்கு. ஆமா என்ன நினைச்சுட்டு இருக்க நீ? பிச்சு பிச்சு பேசாத அமைதியாரு. உனக்கு மட்டும் பண்ணி வைங்க. பொழுதுக்கு வேற வேலை இல்லையா? ஐயோ அம்மா. டேய் குஞ்சாமணி வந்தானா இல்லையா? சரி நான் அப்புறம் பாத்துக்கிறேன். குஞ்சாமணி வந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். இங்க ஒரு செல்ல நீ அமைதியா பாத்து கேட்டு எனக்கே சிரிப்பு தாங்கலீங்க. சிரிப்பு தாங்கல. தங்கம் என்ன பேசுறேன்னு என்ன வந்து விட்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. உண்மையாலுமே சிரிக்கிறீங்க பாருங்க. காமிக்கிறேன் பாருங்க. எல்லாம் போய் அந்த பக்கம் படுத்து தூங்கிட்டு இருக்குது. இந்த தங்கம் இந்த தங்கம் மட்டும் குத்த வச்சு என்னைய ஏப்பாத்துக்கிட்டு இருக்குது. ஏச்சாமி அப்படி பாத்தீங்க அங்க வரு இங்க என்னையவே பாத்துக்கிட்டு இருக்குது நான் பேசுறத. சிரிப்பா இருக்குதுமா. அப்புறம் வரணுங்க. இது கூட கொஞ்சம் பேசிட்டு சாப்பாடு போட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஊர் கதையெல்லாம் பேசுவோம். கண்டிப்பா பேசுவோம் விடுங்க.